Hi friends, நான் விஸ்வா from Learn with Vishwa. ஸோ நேற்றுக்கு வந்து நான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜாவா அப்படின்னு சில ப்ரோக்ராம்ஸில் இஃபெல்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இஃபெல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக வந்து நான் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸ் நடத்தலான் இருக்கேன். அதில் மொத்தம் 7 கான்செப்ட் இருக்குது. ஆனால் அதில் மொதல் 3 கான்செப்ட் மட்டும் நான் இப்போ நடத்த போகிறேன். என்னென்னா கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, இன்ஹெரிட்டன்ஸ். இதுலேயும் வந்து எனக்கு தனித்தனி செப்பரேட் வீடியோவாக தான் போட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ்னா மட்டும் என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸுக்கு போக முடியும். ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது கிளாஸ்க்குள்ளேயே ஒரு கிளாஸ் நம்ம வந்து இது பண்ணுறது. லைக் பைத்தான்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெஸ்டட் இஃப் தெரியும்ல, அந்த மாதிரி இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஒரு இதில் வரும். ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ்னால் அந்த மாதிரி வரும். ஸோ நான் இப்போ கிளாஸ்னால் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ கிளாஸ்னா என்னென்னா பேசிக் டெஃபினிஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் டேட்டா மெம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். பப்ளிக் கிளாஸ் ஆட் ஆஃப் அப்படின்னு நம்ம அதில் ஒரு இந்த ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம இந்த ஜாவாவில் இருக்க எல்லா ப்ரோக்ராமே போடுவோம். ஸோ அதில் பப்ளிக் கிளாஸ் ஆட் ஆஃப் அப்படின்னு நான் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் ஆட் ஆஃப்னு போட்டுட்டு எங்கடா அடுத்த லைனை காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. அதை நான் என்னென்ன அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ பப்ளிக் கிளாஸ் ஆட் ஆஃப்னு போட்டுட்டு ஆட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பிளாக்குள்ளே நான் ஒன்று கொடுத்துட்டு அது வேணுங்கிற போல நம்ம திருப்பி கூப்பிட்டு இருந்தோம்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது இப்போ வெறும் ஆட் ஆஃப்னு போட்டிங்கன்னா இந்த உள்ள இருக்க எல்லா ப்ரோக்ராமும் ரன் ஆகும். அதான் சிம்பிளாக ஃபங்க்ஷன் என்னென்னா அதான். அப்புறம் ஆட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு int a = 10, int b = 10. இது சாதாரண அடிஷன் ப்ரோக்ராம், இது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். இந்த ஆட் ஆஃப் குள்ளே இந்த சாதாரண ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாய்ட் ஆட் ஆஃப் அப்படின்னு நான் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு system.out.print பிரிண்டோட சின்டாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து இன்சைட் ஆட் மெத்தட் எதை வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன். அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆனதுக்கப்புறமா இந்த ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இது ரன் ஆகும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி அந்த கிளாஸை வச்சு நம்மளால் வந்து எத்தனை டைம் வேணால் கோட் ரியூசபிலிட்டி பண்ண முடியும். அது ஆக்சுவலி சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இது சின்ன ப்ரோக்ராம்னால உங்களுக்கு இது டேரெக்டாகவே போட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இது நீங்கள் பெரிய கோடிங் இப்போ உங்களுக்கு ஏதோ கேம் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இல்லை ஜாவா யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா ஜாவா இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தானே. ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பெரிய ப்ரோக்ராம்லாம் போடும்போது திருப்பி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் போட்டிருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டு அதை திரும்பி ரீயூசபிள் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இது போடுறேன். ஸோ இப்போ பப்ளிக் கிளாஸ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அதான் இது மெயின் ஃபங்க்ஷன் இங்கே டிக்ளேர் பண்ணிடுறேன். ஏன் மெயின் ஃபங்க்ஷன் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு இங்கே இருந்தால் ப்ரோக்ராம் ரன் ஆகணும். நான் என்ன சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து, எங்கே மெயின் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்கே இருந்தால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா அப்போ இங்கேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. ஆட் இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போடுறேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டான நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு டெலிகிராம் குரூப் ஆரம்பித்து என்கிட்ட ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து டெலிகிராமில் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்போலாம் எடுத்து பார்க்க ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பேசிக்ஸ் தான். பெரிய ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை எடுத்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம். என்னடா ஆப்ஜெக்ட் நேம்னு ஒன்று சொல்கிறீங்கன்னா, ஆப்ஜெக்ட்னா என்னென்னா இப்போ நான் புதுசாக சொல்லுவேன். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா வந்து அது வந்து ஒரு கிளாஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போது இது வந்து ஆக்சுவலி சின்டாக்ஸு நியூ திரும்பி கிளாஸ் நேம். இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த கிளாஸ்க்கு அது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். இதுக்கப்புறமா திருப்பி அதுவே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போடணும். ஸோ அப்போ என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கிளாஸ் நேம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, பப்ளிக் கிளாஸ் ஆட் அப்படின்னு போட்டிருக்கீங்களா. அப்போது அந்த ஆடுங்கிறது தான் வந்து கிளாஸ் நேம். அந்த கிளாஸ் நேமை போட்டுட்டீங்க. இப்போ ஆப்ஜெக்ட் நேம்ங்கிறது நீங்கள் என்ன வேணால் ஒரு வேரியபிள் மாதிரி நீங்கள் ABCD உங்கள் நேம் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஏன்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நியூங்கிறது கீவேர்ட்னா அதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. நியூ தான் போட்டாகணும் நீங்கள். அதுக்கப்புறமா திரும்பி கிளாஸ் நேம்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து திரும்பி அதை ஆட் ஆஃப் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் a.add off அப்படின்னு நம்ம அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால் பண்ண போகிறோம்.
ஏங்கிறது இப்போ ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஆப்ஜெக்ட்டை டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா இது ஆப்ஜெக்ட். இங்கே நீங்கள் பீங் கொடுத்தீங்கன்னா பி த ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் ஏ டாட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஸோ ஏ டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், இதை கால் பண்ணுறோம். சரி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே போய் ஓகே என்னமோ ஆட் ஆஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஏ டாட் ஆட் ஆஃப்னு இருக்குது. ஓகே ஆட் ஆஃப் எங்கே இருக்குன்னு பார்க்கும், மேலே போகும். மேலே போனோடனே சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வரும், 10 + 10 20 பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்களா என்னன்னு பார்க்கும், வாய்ட் ஆட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. சரி இது என்னன்னு பார்க்கும். உள்ளே போச்சுன்னா சிஸ்டம்னா என்ன, இது ஆக்சுவலி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே எக்ஸிக்யூட்டட்னு உள்ள பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போனா நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும், 10 + 10 20 கீழே எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வரும். இதுதான் ஆக்சுவலி பேசிக் கான்செப்ட் ஒரு கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு. இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அதோட ப்ரோக்ராமில் இன்னும் சிம்பிளராக வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே வந்து சிம்பிளர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெலிகிராமில் லிங்க் அனுப்பிச்சுட்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு நான் இங்கே எரர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேறு எந்த எரரும் இல்லை, உங்களுக்கு சின்டாக்ஸ் போட்டு நான் அழிக்க மறந்துட்டேன், அதனால தான் அந்த எரர் வந்துருச்சு. ஸோ இப்போது பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா 20 எக்ஸிக்யூட்டட்னு வரும் நம்மளுக்கு. ஸோ ஓகே அடிஷன் 20 கீழே எக்ஸிக்யூட்டட்னு வந்துருச்சு. இங்கே எதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து நமக்கு மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜில் கமான் யூஸ் பண்ணுவோம், டபுள் கொட்டேஷனில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுங்க. அதனால தான் நமக்கு எக்ஸிக்யூட்டட் அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு, அடிஷனுங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கமா கொடுத்து மற்ற ப்ரோக்ராமில் போடுவோம், ஆனால் இங்கே ப்ளஸ் கொடுத்து போடுவோம், சிம்பிள். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கிளாஸ். ஸோ அடுத்து நான் இன்ஹெரிட்டன்ஸ்னு என்னென்னு போடுறேன். ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கிளாஸ்க்குள்ளேயே இன்னொரு கிளாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அந்த செகண்ட் கிளாஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ ஆடு சப்ராக்ஷன் நான் ஒரு 2 கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ சப்ராக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆட் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ see you on the next video. Thank you.